ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் அதிர்ஷ்ய ஜாலகங்கள், அதாவது இன்விசிபிள் விண்டோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்லேஷனோட வந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது டொவினோ தாமஸ் டோட்டலாக வேற ஒரு மனுஷனாக இருந்தார். ஸோ அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது, இந்த கேரக்டர் வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த கேரக்டர் சுற்றி தான் கதை நகரும். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கும் இந்த மனுஷன் எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனில் மனுஷன் ஜெயிச்சிட்டார். பட் அது ஒரு படமாக வந்து ஜெயிச்சுதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். என்ன ஒரு ரீசன்னா, இந்த படம் பார்த்து முடியிறப்ப வரைக்குமே இந்த படத்தோட கரு என்ன, எதை நோக்கி நகருது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நான் திரும்ப 2 தடவை எனக்கு கேட்டுக்கிற கேள்வி, இது எனக்கு புரியலையா இல்லை அவங்க சரியாக விளக்கலையா அப்படிங்கிறத. ஏன்னா படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சும் போது இந்த படம் எந்த பாயிண்டில் முடியுது, எதுக்காக முடியுது, ஆக்சுவலாக இங்கே முடியக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து உருவாக்குனாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் அந்த பேஸை தேடி அவங்க ஓடுற மாதிரி நானும் கூடவே சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன். படத்தோட பேஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்க முடிய போகுது, இன்னும் பேஸ் வரல. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல படம் முடியுது. ஸோ எனக்கு புரியலை என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்துச்சுங்க. ஸோ கனெக்டாவில் ஒட்டலை அந்த கரு அப்படிங்கிற விஷயம் படத்தில் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு படங்கள் பார்த்தோன்னா அந்த படம் தான் வந்து அந்த கதைக்களத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு உண்டான விஷயத்த எடுத்துகிட்டு போகணும். ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து புதுசாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படம் வெற்றி படமான்னு கேட்டால் அது கிடையாது. நீங்கள் இந்த படத்தை விட்டுட்டு வெளியே வந்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அலைசி ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு படமாக அந்த படம் ஆல்ரெடி தோத்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யாராச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்காங்களான்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எதை நோக்கி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் நடந்த கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான். ஸோ இவங்க சுற்றி தான் இந்த படம் வந்து நகருது. கிட்டத்தட்ட அபாண்டன் ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான். இன்னும் சூப்பராக சொல்லணுன்னா இந்த படத்தோட கதைக்களம் கருங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா இந்த படம் எந்த இடத்துல நடக்குது, எந்த டைம்லைன் நடக்குது, எதுக்கு நடக்குது. ஒரு வார் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரில. ஸோ அந்த வார் தடுக்கிறதுக்கு மியூசிக்கல் ஃபெஸ்டெல்லாம் வச்சு போராடுறாங்க. இது போக இந்த ஹீரோக்கு வந்து பேய்களோடு பேச முடியுது. ஸோ அவன் நிஜமானுமே பேய்களோட பேசுகிறானா இல்லை அவனோட மனோபிராந்து என்ன சொல்கிறது, அவனுக்கு பைத்தியமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது. ஸோ அதுக்குண்டான ஆன்சரும் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு அதுதாங்க ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிங்க, கிளைமேக்ஸில் என்ன தாண்டா காட்டுறீங்க, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு திரும்ப. ஸோ ஓவராலாக ஒரு படமாக இது நான் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை. நீங்கள் டொவினோ தாமஸ் அந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, அது ஓகே, அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அதை தாண்டி ஒரு படமாக இது வந்து ஃபெயில்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் இதை படத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுட்டு ஒழுங்காக பாடுறா அப்படி ஏதாச்சும் மேட்ரு உங்கள்கிட்ட இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு நான் வரேன். வேறு ஒரு படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.